வணக்கம். அமெரிக்காவில் வீசின சூறாவளி கிட்டத்தட்ட எல்லா உலக மார்க்கெட்டையும் பெரிய அளவில் இன்றைக்கி அடி வாங்கியிருக்கு. பிளாக் மண்டே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரலாற்றில் ஒரு பெரிய இன்றைக்கி நாள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா மார்க்கெட்டும் இன்றைக்கி சரியடி இன்றைக்கி. அதாவது ஆஃப்டர் கோவிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இறக்கம் பெரிய அளவில் இறக்கம் இன்றைக்கி. நம்ம நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 900 புள்ளிகள் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோன்னா 2100 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தா 1900 புள்ளிகள் கம்மி. ஃபின் நிஃப்டி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 900 புள்ளிகள் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் க்ரீனாகவே இல்லை. எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அடி தான். அதை விட ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிற ப்ராடர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற பங்குல வெறும் 130 பங்கு மட்டும்தான் அட்வான்ஸ். டிக்ளைன் பார்த்தா 2700 பங்குகள் டிக்ளைன் இன்றைக்கி. அதேமாதிரி 50 லோ பார்த்தோம் அப்படின்னா 700 பங்குகள் 50 லோ இன்றைக்கி. லோவர் சர்க்கியூட் அடித்த பங்குகள் 360 கிட்ட லோவர் சர்க்கியூட்டில் இருக்குது. இப்போ அதே மாதிரி பிஎஸ்சியில் பார்த்தோம்னா 3500 பங்குகள் டிக்ளைன். வெறும் 330 பங்குகள் மட்டும்தான் அட்வான்ஸ். கிட்டத்தட்ட எந்த ஒரு பங்கும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பங்கும் அட்வான்ஸில் இல்லை. இன்றைக்கி அட்வான்ஸில் பேர் தெரிஞ்ச பங்கு பண்ணால் ஒரு 4 பங்கு நம்ம சொல்லலாம். அதுதான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பச்சையாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் கண்ணில் காட்டுது. டெலிவரின்ற ஒரு பங்கு 1% ஏறி இருக்குது. கார்டேஜ் கன்சூமர் அப்படின்ற ஒரு பங்கு 1% ஏறி இருக்குது. இந்துஸ்தான் பெட்ரோல் சும்மா லைட்டாக இப்போ தான் ரெட்லேருந்து க்ரீனாக மாறி இருக்குது. 0.50% ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ரெயின்போ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அதுவும் இப்போ தான் ரெட்லேருந்து க்ரீனாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எதுவும் ஏற்றம்லாம் கிடையாது. எனக்கு பேர் தெரிஞ்ச பங்குல அந்த 4 பங்கு தான். மீதில் பேர் தெரியாத பங்குலாம் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 பங்குகிட்ட பி குரூப் டி குரூப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பங்குலாம் இருக்குது. அது பேர் தெரியாத பங்கெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கம்பெனி வைஸ் செக்டர் வைஸில் பேர் தெரிஞ்ச பங்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு அந்த 4 பங்கு தான் எனக்கு க்ரீனாக தெரியுது. வேறு எந்த பங்கும் தெரியல எனக்கு. அதே மாதிரி நிஃப்டியில் கான்ட்ரிபியூட் பண்ணுற 50 பங்கில் ஏர்டெல் மட்டும் அப்பப்போ ஏதாவது நான் ஒரு பங்கு முன்னாடி வந்துருப்போம், பச்சையாகவும் சிவப்பாகவும் வந்துருப்போம்ல, அது மாதிரி அப்போ க்ரீனாக வருது, அப்பப்போ ரெட்டாக மாறிடுது. அந்த ஒரு பங்கை தவிர மீதி எல்லா பங்கும் 49 பங்குகளும் இன்றைக்கி சரியான அடி தான். இன்றைக்கி அதில் அந்த வெயிட்டேஜில் முதல் ஆளாக இறங்கிற பங்கு யாருன்னு பார்த்தா HDFC பேங்க், ரிலையன்ஸ், ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ், எல்என்டி, ட்ரெண்ட், டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா, பாரதி ஏர்டெல், டாடா மோட்டர்ஸ், HCL டெக், இந்த மாதிரி எதுவுமே பாக்கி இல்லை. அதே மாதிரி உலக சந்தைகள் எடுத்துகிட்டோம்னா ஹாங்சாங், அதாவது ஹாங்காங்கோட சந்தைகள் இருக்குல்ல, அதெல்லாம் 10-11% கிட்ட இறங்கியிருக்கு. அதேமாதிரி டவ் ஜோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1100 புள்ளிகள் கிட்ட ஃபியூச்சர்ஸ் இப்போ குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று 2250, இன்றைக்கி இப்போ ஃபியூச்சர்ஸில் 1500 புள்ளிகள் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதேமாதிரி உலகத்தில் தப்பிச்ச மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது வெனிசுலா மார்க்கெட் தப்பிச்சிருக்கு இன்றைக்கி. அதேமாதிரி துனிஷியா மார்க்கெட் தப்பிச்சிருக்கு. டான்சானியா தப்பிச்சிருக்கு. அதேமாதிரி செர்பியா மார்க்கெட் தப்பிச்சிருக்கு. அதேமாதிரி இந்தோனேஷியா மார்க்கெட் தப்பிச்சிருக்கு. அதேமாதிரி குவைத் மார்க்கெட் தப்பிச்சிருக்கு. இதுதான் தப்பிச்ச மார்க்கெட். எதுவுமே தப்பிக்காது. எதுவுமே எந்த நாட்டோட இண்டிசஸும் பச்சையாக இல்லை. எல்லா நாட்டோட இண்டிசஸும் இன்றைக்கி அடி துவச்சி எடுத்துகிறாங்க. எல்லாமே 5%-12% வரைக்கும் இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதே மாதிரி இப்போ குறைஞ்ச விலையில் ட்ரேட் ஆகிற பங்குகள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஒரு 17% கிட்ட இறங்கியிருக்கு. லாய்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 13% இறங்கியிருக்கு. கார்ப்பரேட் டெக் அது ஒரு 12% இறங்கி. காவேரி சீட் கம்பெனி அது ஒரு 11% கிட்ட இறங்கியிருக்கு. கிராவிட்டா, நியூஜன் சாஃப்ட்வேர், ஒகாட், ஷிப்பிங் கார்பரேஷன், சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ், ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ், மெசாகாண்டாக் பார்த்தா இன்றைக்கி 9% கிட்ட இறங்கியிருக்கு. அதே மாதிரி அனுபவம் ரசாயனம் 9% இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட மேலே சொன்னது அத்தனையுமே எல்லாமே இறங்கண்ட பங்குகள் தான். கார்டன் ரீச் ஷிப்பிங் அதுவும் ஒரு 9% இறங்கியிருக்கு. எதுவுமே இறங்காத பங்கே கிடையாது. கிட்டத்தட்ட இதெல்லாம் 9-10% இறங்கியிருக்கும். ஃபோர்ஸ் மோட்டர்ஸ், அப்புறம் ஐனக்ஸ் வின், டாடா டெல சர்வீசஸ், எலக்ட்ரானிக்ஸ் மார்ட், பிசிபிஎல் கெமிக்கல், தீபக் ஃபர்டிலைசர் பார்த்தா அதுவும் 9% இறங்கியிருக்கு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜி, ஸ்வான் எனர்ஜி, ஆர்த்தி ஃபார்மா கம்பெனி அதுவும் 9% இறங்கியிருக்கு. மார்க்சன் ஃபார்மா 9% இருக்குது. அதுவும் டாக்டர் ரெட்டி இன்னைக்கு 52 கிலோ இன்னைக்கு. ஆனந்த்ராஜ் 9% இறங்கியிருக்கு. இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், டிடி பவர் சிஸ்டம், வீனஸ் பைப்ஸ், ஷோபா, பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், ஜி என்டர்டைன்மெண்ட், வோடஃபோன் பார்த்தா இன்றைக்கினா ₹7.27 ட்ரேட் ஆகுது. 8% இறங்கியிருக்கு. அதுவும் பாரத் ஃபோர்ஜ் 941 இன்றைக்கி இப்போ ட்ரேட் ஆகுது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி பார்த்தா அதுவும் ஒரு 8% கிட்ட இறங்கியிருக்கு. டாடா மோட்டர்ஸ் 8% இறங்கி ₹565 கிட்ட இன்றைக்கி வந்திருக்கு பங்கு. செல்லிங் அண்ட் வில்சன் அது ₹230 வந்திருக்கு. சொனட்டா சாஃப்ட்வேர், டிவி சப்ளை செயின், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், ஜூபிட்டர் ஹோட்டல்ஸ், தானி சர்வீசஸ், ஷூபக்ஸ், கிராஃபைட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ப்ரிகால், அப்புறம் பார்த்தா சிக்னடி டெக்னாலஜிஸ், கேப்ரியல் இந்தியா, ரிலையன்ஸ் பவர், ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் 7-8% இறங்கும். அம்பர் என்டர்பிரைசஸ் நல்ல பங்கு. இதெல்லாம் பிஜி எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தா இன்றைக்கி அது ₹800 கிட்ட வந்திருக்கு. இன்றைக்கி 7% இறங்கியிருக்கு. இன்றைக்கி தேர்மாக்ஸ் 7% இறங்கியிருக்கு. பாரத் டிஃபென்ஸ் பார்த்தா அதுவும் 7% இறங்கியிருக்கு. எம்எம்டிசி 7% இறங்கியிருக்கு. சிர்மா எஸ்ஜிஎஸ் 50 கிலோ இன்றைக்கி அது ₹410 கிட்ட இன்றைக்கி வந்துருக்கு ட்ரேட் ஆகுது.
அதேமாதிரி டைம் டெக்னோ ப்ளஸ் ரூ. 370, அதுவும் வந்து 8%, 7% இறங்கியிருக்கு. எஃப்எஸ்எல் அதுவும் கிட்டத்தட்ட 7% இறங்கியிருக்கு. ஏஞ்சல் ஒன் பார்த்தோம், அதுவும் 7% இறங்கி 2123 வந்திருக்கு இன்றைக்கி. லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் அது பார்த்தோம், அதுவும் 54 ட்ரேட் ஆகுது, 7% இறங்கியிருக்கு. அதானி பவர் 495 வந்திருக்கு, 7% இறங்கியிருக்கு. ஐஓபி பேங்க் பார்த்தா அதுவும் 7% இறங்கியிருக்கு. சுவிட்சர்லாந்து பெரும்பாலான பங்குகள் இன்றைக்கி இறங்கியிருக்கு. நிஃப்டி பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெண்டு அது ஒரு 16%, டாடா ஸ்டீல் ஒரு 9% இறங்கியிருக்கு, டாடா மோட்டர்ஸ் 8% இறங்கிருக்கு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 7% இருக்குது, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 7% இறங்கிருக்கு, எல்என்டி 6.25% இறங்கிருக்கு, இண்டல்கோ இண்டஸ்ட்ரி 6.25%, ஹெச்சிஎல் டெக்னாலஜி 6%, அதானி என்டர்பிரைஸ் 6%, இன்ஃபோசிஸ் 5%. அது இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 1375 வந்து ட்ரேட் ஆகுது. பஜாஜ் ஆட்டோ பார்த்தா அதுவும் 7303, அதுவும் 5%. கோட்டக் பேங்க் 4% இறங்கியிருக்கு, ஜியோ ஃபினான்ஷியல் 4% இறங்கி 212 வந்திருக்கு. ஐசிசி பேங்க் அதுவும் 1273 வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தா அதுவும் 5% இறங்கியிருக்கு. டிசிஎஸ் 52 கிலோ இன்னைக்கு 3151 கிட்ட ட்ரேட் ஆகுது. வீரமோட கார் 3500 வந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தா அதுவும் கிட்டத்தட்ட 1152 வந்திருக்கு, 4% இறங்கியிருக்கு. கிராசிம் இண்டஸ்ட்ரி, அதானி போர்ட், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், பாரதி எலக்ட்ரானிக்ஸ், ஹெச்எஃப்சி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 1750 கிட்ட ட்ரேட் ஆகுது. சன்ஃபார்மா 3% இறங்கியிருக்கு, அதுவும் கிட்ட 1640 ட்ரேட் ஆகுது. விப்ரோ ஃபுட்டு கிலோ 238 ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் அது 3.25% இறங்கியிருக்கு, 665 ட்ரேட் ஆகுது. எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா 745 ட்ரேட் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி பெரும்பாலான பங்குகள் ஐடிசி அது மாதிரி 400 கிட்ட வந்திருக்கு, அது 2% இறங்கியிருக்கு. சிப்லா 1390, டாக்டர் ரெட்டி 1100 கிட்ட வந்திருக்கு இன்றைக்கி. இப்போ அதே மாதிரி இந்துஸ்தான் யூனிலிவர் 2223, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 6600, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 2343. இதெல்லாம் வந்து இறங்கிய பங்குகள். இன்னைக்கு பெரும்பாலும் நிஃப்டி பங்குகளும் அடி சரியான அடி வெல்த் வாங்கியிருக்காங்க. சில பங்கு ஐடி பங்கு டெக் பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 50 லோ தொட்டு லோ உடச்சி கீழே இன்றைக்கி ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி பைசா வச்சுருக்கவங்களுக்கு இன்றைக்கி இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். நல்ல ஒரு இறக்கம் இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக பைசா போடலைன்னா கூட கொஞ்சம் பைசா போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல கம்பெனிகள் பெரும்பாலான கம்பெனிகள் இன்றைக்கி இறங்கியிருக்கு. இந்த 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 வாய்ப்பு நாளைக்கு கிடைக்குமான்றது தெரியாது, பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.